வீடியோ தொடர்ந்து பார்க்கறதுக்கு முன்னாடி பிரியா கருவச்சி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுங்க. அப்போ தான் ஃபியூச்சரில் போல எல்லா வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டும். மறக்காம லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அதாவது ஃபீட்பேக் சொல்லணும்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது என்னோடய இன்ஸ்டா பேஜ், இதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதில் நான் ரீல்ஸ் போடுவேன், அதையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். சில்க் த்ரெட் பேங்கிள் செய்கிறதுக்கு இப்போ நம்ம சிங்கிள் வளையலாம் நான் 7 வளையல் எடுத்துக்கிறேன். பெரிய வளையல் செய்கிறதுக்கு நீங்கள் மொத்தமாக கிடைக்கிற வளையல் கிடைச்சாலும் இது பண்ணிக்கலாம். அதை நான் வந்து தனித்தனியாக இருக்கிறத கம் போட்டு பேஸ்ட் பண்ணிக்கிறேன். 7 வளையலும் இப்படி பேஸ்ட் பண்ணிவிட்டு ஃபுல்லாக இது பண்ணிக்கிறேன். அது கொஞ்சம் நேரம் ட்ரை ஆக விடணும். இது மாதிரி 2 கைக்கு 2, அதே மாதிரி இதுக்கு 2 சைடும் வைக்கிறதுக்காக 2 வளையலில் 2 ஜாயின் பண்ணி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு சில்க் த்ரெட் நூல் வந்து பிங்க் கலர் எடுத்திருக்கேன். அதை வந்து பரிச்சட்டையில் வச்சு சுற்றணும். ஒரு 35 சுற்று சுற்றிக்கோங்க. 30லேருந்து 40 சுற்றி எவ்வளோ நாள் சுற்றிக்கலாம். இதை கட் பண்ணிவிட்டு நீங்கள் கம் போட்டு பேஸ்ட் பண்ணிடுங்க. வளையல் இப்படி பேஸ்ட் பண்ணிட்டு கொஞ்சம் ட்ரை ஆக விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வளையலை சுற்ற ஆரம்பிக்கலாம். இப்படி நீங்கள் கொஞ்சம் எடுத்து விட்டு சுற்றுனீங்க அப்படின்னா வளையல் நல்லா ஸ்ப்ரெட் ஆகி கொஞ்சம் ஸ்பேஸ் நிறையா அது வந்து அடைச்சிக்கிற மாதிரி இருக்கும். இது மாதிரி வளையல் ஃபுல்லாக சுற்றி முடிக்கணும். மறக்காம பிரியா கருவச்சி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் ரொம்ப முக்கியம். இப்போ இந்த நூல்லாம் சுற்றி முடிச்சதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து நான் பூ டிசைன் போடுறதுக்காக கோல்டு கலரில் இருக்க நூலை வந்து ஒரு 20 சுற்று சின்ன அட்டையில் வந்து சுற்றி வச்சுருக்கேன், சின்ன ஒரு மூடியில். இதை வந்து 2 சைடும் கம் போட்டு பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணிவிட்டு அதை அப்படியே சுருட்டணும். இதை நல்லா சுருட்டிட்டு இப்போ இதை வந்து நம்ம ஜாயின் பண்ணணும். காமிக்கிறேன். இப்படி வந்து நீங்கள் இது பண்ணுறப்ப அது ஒரு இப்படி வந்து ஒரு கயிறு சுற்றி இருக்க மாதிரி இருக்கா. இது வந்து நம்ம ரோஸ் மாதிரி சுற்றுறதுக்கு யூஸ் ஆகும். எட்ஜஸ் ரெண்டும் ஒன்றா இருக்க மாதிரி இது பண்ணிட்டு அதுலேயும் கம் போட்டு பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா சுற்றி சேமாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. டைட்டன் பண்ணிட்டு இது பண்ணிங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். இந்த சின்னது வந்து 3 இது தேவை, பெருசு வந்து 1 தேவை. சின்னது வந்து ரோஸ்க்காக, பெருசு வந்து வளையல் ஃபுல்லாக ஒரு அவுட்லைன் கொடுக்குறதுக்காக. இது கொஞ்சம் நான் எதுக்கு இப்படி ரிவர்ஸில் இது பண்ணுறேன் அப்படின்னா அந்த ரவுண்ட் வந்து கொஞ்சம் பெருசாக தெரிஞ்சிச்சுன்னா தான் ரோஸ் கொஞ்சம் நல்லா பெருசாக வர்றதுக்கு யூஸ் ஆகும். இப்போ இந்த வளையலில் வந்து நான் 3 ரோஸ் விட்டு போகிறேன். அதுக்கு ஃபஸ்ட்டு கம்மை பேஸ்ட் பண்ணிக்கிறேன் ரவுண்ட் ஷேப்பில். ஃபஸ்ட்டு நடுவுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி அப்படியே சுற்றுங்க. கொஞ்சம் ரிவர்ஸில் இது பண்ணி விட்டு அந்த நூலை வந்து ரிவர்ஸில் சுற்றிட்டு இப்படி சுற்றுங்க. ஏன்னா அது கொஞ்சம் பெருசாகும், நம்ம சுற்றுவோம். அது கொஞ்சம் பெருசாகும், சுற்றுவோம். ஸோ அப்போ வந்து நிறைய இடம் ஃபில் ஆகும், பெரிய ரோஸாக வரும். அதுக்காக அதே மாதிரி எட்ஜஸில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அந்த எட்ஜஸ் வந்து வெளியில் தெரிகிற மாதிரி இல்லாமல் அதை உள்ளே தெரிகிற மாதிரி நம்ம வளர்க்க போகிறோம். அதுக்கு அந்த ரோஸோட அடியில் கொஞ்சம் எடுத்து விட்டுட்டு அதில் இதை போட்டுட்டு மேலே அதை வச்சிடலாம். இப்போ அந்த நூல் வந்து எங்கே இருக்குன்னே தெரியாத அளவுக்கு இருக்கும். ஸோ அது வந்து நல்லாயிருக்கும். இல்லைனா அது தனியாக தெரிகிற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் ஒரு ஊசியை வச்சு அந்த நூலெல்லாம் கொஞ்சம் நல்லா பெருசாக்குற மாதிரி இழுத்து விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு அந்த பெரிய இது நூல் சுற்றினல அது வந்து சுற்றணும். அதுக்கு வந்து கீழேருந்து மேலே இது பண்ணிட்டு நீங்கள் அந்த சிங்கிளாகவும் 3 தான் பிரிச்சுக்கலாம். நான் வந்து ஒன்றா அப்படியே லைனாக எடுத்திருக்கேன். ஸோ கீழேருந்து மேலே ஒட்டிட்டு அந்த ரோஸில் மேலே கவர் பண்ணி இப்போ மேலேருந்து அதில் கீழே மேலேருந்து கீழே எப்படி ஒட்டிக்கோங்க. நெக்ஸ்ட் அதே மாதிரி கீழேருந்து மேலே. இது வந்து நீங்கள் சும்மா நூலை வந்து பேசிக்காக அளவு வச்சு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி ஒரு அட்டை எடுத்து நீங்கள் நூல் சுற்றிக்கோங்க. மெஷர்மெண்ட் வச்சு பார்த்து சுற்றிக்கிட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு பெட்டராக இருக்கும். இதையும் சேம் அதே மாதிரி அந்த ரோஸ்க்குள்ளே நம்ம கம் ஒட்டிட்டு மேலே வந்து ரோஸ் தெரிகிற மாதிரி இது பண்ணுவோம். இந்த நூல் எங்கே நம்ம வச்சோன்னே தெரியாத அளவுக்கு நம்ம கவர் பண்ணிடுறோம். கம் நிறையா ஒட்டி அந்த இடத்துல கவர் பண்ணிக்கோங்க. இந்த நூலையும் சேம் ஊசியை வச்சு அந்த நூலெல்லாம் எடுத்து விடுங்க, கொஞ்சம் பெருசாக தெரிகிற மாதிரி. நெக்ஸ்ட்டு அந்த ரோஸில் நடுவில் நான் ஒயிட் கலர் ரவுண்ட் ஸ்டோன் ஒட்டுறேன். அதுக்கப்புறமா அந்த பெரிய ரவுண்டாக அது ஒட்டினோம்ல அதில் வந்து லீஃப் மாதிரி தெரிகிற மாதிரி
நான் வந்து இலை ஷேப்பில் இருக்க ஒயிட் கலர் ஸ்டோன் எடுத்து 3 இந்த சைடு 3 அந்த சைடு 3 ஃபஸ்ட்டு வந்து டக்கு டக்குன்னு எடுத்து லைட்டாக அதில் வச்சுடுங்க. வச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த கோல்டு கலர் வளையல்லையும் இதே ஒயிட் கலர் லீஃப் ஸ்டோனை வந்து வி ஷேப்பில் கம் ஒட்டி அதில் நான் இது பண்ணுறேன். அந்த வளையல் ஃபுல்லாக இப்படி தான் இருக்கும். வி ஷேப்பில் இப்படி நான் ஸ்டோன் ஒட்டிக்கிறேன். உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ உங்கள் இஷ்டம். நெக்ஸ்ட் வந்து இதில் நம்ம பிங்க் கலர் நூல் சுற்ற போகிறோம். அதுக்கு வந்து பிங்க் கலர் நூலை சைடாக ஒட்டிட்டு பிங்க் கலர் நூலை எப்படி சுற்ற போகிறோம்னா எக்ஸ் மாதிரி சுற்ற போகிறோம். எக்ஸ் ஷேப்பில் இந்த 2 ஸ்டோனுக்கும் நடுவில் இருக்க மாதிரி. இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு இப்படி க்ராஸாக ஃபஸ்ட்டு ஒரு சைடு நம்ம அப்படியே பண்ணிகிட்டே போகலாம். மேலே வந்து கீழே விட்டு இந்த கையிலேருந்து அந்த கையில் அப்படியே பிடிச்சி இழுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு சைட் ஃபுல்லாக சுற்றி முடிச்சதுக்கப்புறம் கம் போட்டு பேஸ்ட் பண்ணி கொஞ்சம் ட்ரை ஆக விட்டுருங்க. அதுக்கப்புறமா ஆப்போசிட் சைடில் அதே நூலையே வச்சு நீங்கள் பண்ணிக்கலாம். இதுக்கும் நான் நூல் வந்து 20 சுற்று தான் சுற்றினேன். உங்களுக்கு அந்த அகலம் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ சுற்று நீ இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் இல்லை டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப மெலிசாகனா ரொம்ப மெலிசாக கூட நீங்கள் சுற்றிக்கலாம். இதே மாதிரி ஆப்போசிட் சைட்லேயும் எக்ஸ் மாதிரி வர மாதிரி ஃபுல்லாக சுற்றிக்கோங்க. இப்போ இந்த வளையல் வந்து இப்படி தான் இருக்குது. இதுதான் முன்னாடி இருந்த வளையலுக்கும் இதுக்கும் டிஃப்ரென்ஸ். ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த வளையலில் எல்லாத்துலேயுமே நீங்கள் உள்ளே கம் போட்டு உள்ளே நல்லா பேஸ்ட் பண்ணிடுங்க. பேஸ்ட் பண்ணுறப்ப டேப் பண்ணி பேஸ்ட் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறமா அப்படியே சுற்றுங்க. இதுதான் பெரிய வளையல். 3 ரோஸ் இருக்குது. அதில் இந்த மாதிரி ஸ்டோன் ஒட்டியிருக்கோம். நம்ம ட்ரெஸ்ஸில் ஃப்ளவர் டிசைன் இருக்கப்போ இது மாதிரி ஃப்ளவர் வச்சு வளையல் போட்டோன்னா மேட்சிங்காக இருக்கும். என்னோடய ப்ரீவியஸ் வீடியோ லிங்க்ஸ்லாம் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறந்துடாமல் வாட்ச் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.